இஸ்ரவேல் வம்சத்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும்போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். நான் அவர்களை ஜன சதளங்களிலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும்போது தங்களை புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் கோகை குறித்தும் மாகோகை குறித்தும் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சத்துருக்களுக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்திற்கு ஆதரவாகவும் வருகிறது. இஸ்ரவேல் வீட்டார் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரச் செய்வார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருக்கும்போது அநேக வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்திருக்கிறது என்பதை புறஜாதி ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் துன்பங்களுக்கான காரணங்களை கர்த்தர் புறஜாதி ஜனங்களுக்கு விளங்க பண்ணுவார். சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள். இதுவரையிலும் அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி போனார்கள். இனிமேல் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை நீக்கி போடுவார். அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை அழைத்து வருவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய ரட்சிப்புகளை கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு விலக்கிக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. அவர்களால் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் பலவீனராய் இருக்கிறார்கள். சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்து அவர்களை எளிதாக மேற்கொள்கிறார்கள். கல்தையர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். கல்தையர்கள் யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அனுபவிக்கிற வேதனைகளுக்கு அவர்களுடைய பாவங்களே காரணம் என்பதை புறஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணியபடியினால் கர்த்தர் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்து விடுகிறார். கர்த்தர் அவர்களை அவருடைய சத்துருக்களின் கையில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுகிறார்கள். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் கர்த்தர் அவர்களுக்கு செய்து தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய ஜனமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களை தண்டிக்கிறார். கர்த்தர் தமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களிடத்திலும் தமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களிடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர்களிடத்தில் காணப்படுகிற அசுத்தங்களையும் தீட்டுக்களையும் அருவருப்புகளையும் பாவங்களையும் கர்த்தர் அதிகமாய் வெறுக்கிறார். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன்.
ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஆமோஸ் 3:2. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கும் போது அவர்களை முற்றிலுமாய் அழித்துவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும், அவர்கள் மறுபடியுமாய் தம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றும், அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். இதற்காகவே கர்த்தர் அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமல்ல. சத்துருக்கள் தம்முடைய ஜனத்தை பட்சித்து போடுவதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருந்தால்தான் அவர்களால் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க முடியும். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் ஊட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதில்லை. அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் சாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். ஏசாயா 10:6-7. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே. ஏசாயா 42:24. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தண்டிக்கிறார். தம்முடைய கோலால் அவர்களை அடித்து திருத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு மறுபடியும் இரக்கம் காண்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருந்தார்கள். அவர்களை ஒருவரும் பயப்படுத்த வரவில்லை. அவர்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கள் தேசத்தில் சமாதானமாய் குடியிருந்தார்கள். கர்த்தரே தங்களை பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கும் போது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு துரோகம் செய்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரின் அவமானத்தையும் துரோகத்தையும் அவர்கள் மீதே சுமத்துகிறார். அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யாக்கோபின் சந்ததியை சேர்ந்தவர்கள். கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிறார். இஸ்ரவேல் வம்சம் அனைத்திற்கும் இறங்குகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக வைராக்கியமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய உண்மையான மனமாற்றத்தை பார்த்து அவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தம்முடைய நீதியினால் இஸ்ரவேல் வம்சத்தாரை பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவே அவர்கள் இப்போது உபத்திரவத்தின் தேசத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் இருந்தபோது அவர்களை ஒருவரும் பயப்படுத்தவில்லை. பயப்படுத்துவார் இல்லாமல் அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் தங்கி இருந்தார்கள். இப்போது அவர்கள் அந்நிய தேசத்திலே சிதறி கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதியாரும் எல்லா தேசத்தாரும் பயப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஜனம் பயப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமாதான தேசத்திலே கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அதற்கு தண்டனையாக கர்த்தர் அவர்களை பாடுகளின் தேசத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்திலே பாடுகளை அனுபவிக்கும் போது அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் செய்த துரோகங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அப்போது கர்த்தர் அவர்களுக்கு இறங்குவார். அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஜன சதலங்களில் இருந்து திரும்பி வர பண்ணுவார். அவர்களுடைய பகைஞரின் தேசங்களில் இருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வருவார். அப்பொழுது திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பரிசுத்தர் என்பது விளங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்பிலே வேதனைகளை அனுபவித்த போது அவர்களுக்கு அவமானம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனம் அவமானப்பட்ட போது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆயிற்று. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள்.
அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமாகும் போது கர்த்தருடைய நாமமும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு எப்போதுமே வைராக்கியமாய் இருக்கிறவர். சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தரே இஸ்ரவேல் வம்சத்தாரை பிற ஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணினார். கர்த்தருடைய ஜனம் அந்நிய தேசத்திலே தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் இரக்கம் காண்பித்தார். அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுவித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் ஒருவரையும் அந்நிய தேசத்தில் வைக்காமல் அவர்களை அவர்களுடைய சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தர் தங்கள் மீது கிருபையாக இருப்பதையும் தங்களை பாதுகாத்து பராமரிப்பதையும் தங்களை ஆளுகை செய்வதையும் அறிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். கர்த்தர் இனிமேல் தம்முடைய பரிசுத்தமான முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டார். கர்த்தருடைய கிருபை அவருடைய ஜனத்திற்கு எப்போதும் கிடைக்கும். கர்த்தர் பூர்வ காலத்திலே தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து பராமரித்தது போல இனிமேலும் பாதுகாப்பார், பராமரிப்பார். இஸ்ரவேல் தேசத்தார் எல்லா பாடுகளையும் அனுபவித்த பின்பு, தங்களுடைய பாவங்களுக்காக வெட்கமடைந்த பின்பு அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக யாரும் வந்து அவர்களை அச்சுறுத்த மாட்டார்கள். அப்போது அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணினார். ஆனாலும் அங்கு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அவர்களுடைய சுய தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார். இனிமேல் கர்த்தர் தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டார். கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அர்மகதோன் யுத்தத்திற்கு பின்பு கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவார். இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்குவார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாரை சனசதலங்களில் இருந்து திரும்பி வர பண்ணுவார். இஸ்ரவேல் தேசத்தார் இரண்டாம் முறையாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து அவர்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவது முதலாம் முறையாகும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர்கள் மறுபடியுமாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். யாரும் புறஜாதியாருடைய தேசத்தில் மீதமாக இராதபடி இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் கர்த்தர் பரிசுத்தர் என்று விளங்குவார். கர்த்தரிடத்தில் பாவம் எதுவும் இல்லை. புறஜாதி ஜனங்களும் கர்த்தரை பரிசுத்தர் என்று புரிந்து கொள்வார்கள்.